கடலூர்ல தீபாவளிக்கு முதல் நாள் மின்னல் தாக்கி 5 பேர் எழுதுறாங்க விவசாயிகள். இன்னைக்கு வரையும் பெண்கள் அந்த 5 பேர் குடும்ப தலைவியா இருக்கவங்க. இன்னைக்கு வரையும் ஒரு திமுக சேர்ந்தவர்களோ இந்த அரசாங்கத்தை சேர்ந்தவர்களோ அவர்களை போய் சந்திக்கவும் இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் இழப்பீடு அறிவிச்சிட்டாரு. ஆனா போய் இழப்பீடும் கொடுக்கல, போய் சந்திக்கவும் இல்லை. ஆனா கரூர்ல 5 லட்சம் ரூபாய் கொடுக்கல, இழப்பீடு அறிவிச்சிருக்காங்க, இன்னும் சந்திக்கவே இல்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாம் தீபாவளி மூட்ல இருக்கிறப்ப எப்படிங்க போவான்? எவன் வீட்டுல எல்லாம் அவனுக்கு அவன் வீட்டுல பட்டாசு வெடிக்கணும்ல. எல்லாம் தீபாவளி மூட்ல இருக்கிறாங்க, எப்படி போவாங்க? கரூர்ல செத்தவன மிட் 3 மணி போய் 10 லட்ச ரூபாய் செக் கொடுத்திய ஓடி போய் கள்ளச்சாராயம் செத்தவன உடனே போய் பணத்து மேலே 10 லட்ச ரூபாய் உட்காந்து அழுதிய. ஏன் இந்த விவசாயிகள் நீங்க பாதுகாக்க வேண்டிய ஆளுநர் மின்னல் தாக்கி இயற்கை பேரிடர் இறந்தாங்க. நீங்க பணம் கொடுக்கலனால உங்களுடைய அமைச்சர் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மாவட்டம் பக்கத்துல தாங்க இருக்கு. அவர் மாவட்டம் தானேங்க அது. போய் அவர் நிக்கணுமா இல்லையாங்க? நிக்கல. உலகத்திலேயே விவசாயிக்கு நிலத்தை கையகப்படுத்துறாங்க. சிட்கோக்கு எங்க நிலத்தை கையகப்படுத்தணும் திருவண்ணாமலையில மேல்மாதியில போராடினவங்களுக்கு குண்டாஸ் போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்.